நீங்கள் சொல்லுங்கண்ணே, நீங்களே சொல்லுங்கண்ணே. மன்னிப்பு கேட்கணுமா? சரிங்கண்ணே. அடுத்துண்ணே. ஐயா அதான் திரும்ப திரும்ப சொல்றேங்க ஐயா, அவங்க என்ன தவறா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இதனுடைய முதல் இது. தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவருடைய பெருந்தன்மையாக என் சகோதரி ரொம்ப கோச்சுக்கிட்டாங்க, என் சகோதரி கோச்சிக்கூடாது, அதுக்காக நான் சகோதரிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாங்க. அதோடைய பெருந்தன்மையை காட்டுது. இவங்க தமிழக மக்களை பத்தி இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழக மக்களை பத்தி தவறா பேசினாங்கன்னு இதை லாஜிக்ல சொல்றாங்கன்னா, இவங்க பிரதமரை பற்றி தவறாக பேசும்பொழுது இந்திய மக்களை தவறா பேசுறாங்க நாங்க எடுத்துக்கலாமா? அது அபத்தத்தினுடைய உச்சம். அதனால முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு செங்கல்பட்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய எந்த கருத்துமே ஏற்புடையது அல்ல. இவங்க சண்டை போட்டு தமிழக அரசு என்ன சாதிக்க போறாங்க? தமிழக மாணவ செல்வங்களுடைய கல்வித்திறனை குறைப்பதற்காகத்தான் அந்த சண்டை நடக்குதோ தவிர ஆக்கப்பூர்வமாக மாநில அரசு என்னங்கண்ணே செய்யறாங்க? நீங்களே சொல்லுங்கண்ணே. சரி, அடுத்த விஷயங்கண்ணே. நாளை மறுநாள் 13ஆம் தேதி தமிழகத்தினுடைய 3 மீனவ குரூப்புகள், வேற வேற இயக்கங்கள், ராமநாதபுரம், நாகப்பட்டினம், காரைக்கால், மாஹே எல்லா பகுதியிலிருந்தும் கூட, குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்துக்குட்பட்ட மீனவ சொந்தங்கள், தமிழக எல்லைப்பரப்புக்குட்பட்ட மீனவ சொந்தங்களை நாளை மறுநாள் சாயந்தரம் டெல்லிக்கு அழைச்சிட்டு போகிறோம். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் மொரீஷியஸ்லேருந்து வந்த உடனே முதல் வேலையாக நம்முடைய மீனவ சொந்தங்களை சந்திக்கிறாங்க. இதில் குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் இருந்த மீனவ சொந்தங்களையும் வர சொல்லியிருக்கோம். அதனுடைய தலைவர்கிட்ட நானே பர்சனலாக தொலைபேசியில் என்று காலை பேசி, அண்ணா நீங்களும் வரணும், உங்களுடைய குறைகள் என்ன இருந்தால் அமைச்சர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே போல தமிழகத்தினுடைய மீனவ பேரவைத் தலைவர் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைச்சு, அண்ணன் நீங்களும் உங்க பிரதிநிதிகள் தமிழ்நாடு முழுவதும் புதுச்சேரி முழுவதும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். அவரும் வர்றாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் போறோம். கிட்டத்தட்ட 35 மீனவர்கள் தலைவர்களோட போய் நம்முடைய அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா கிட்ட ஒரு நீண்ட நெடிய ஒரு மீட்டிங் அங்கே நடக்க இருக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி வரும் என்கின்ற நம்பிக்கை. நான் போறப்பெல்லாம் நல்ல செய்தி தான் கொடுத்துட்டு வர்றோம். இன்னைக்கு மீனவ சொந்தங்கள் கேட்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது நம்ம மேல தவறு இல்லை. அது இலங்கையில புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு. எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதனால் இது ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு தீர்வை கொடுப்பதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்துறோம். இந்த போட்டுக்கு தானே அண்ணே, இந்த போட்டுக்கு தானே அன்னை கரெக்ட் 2018 அங்கே சட்டத்தை மாத்திட்டாங்கன்னே. ஒரு போட்டு மாட்டின உடனே அது அரசுடைமை பண்ணிடுறாங்க. அரசுடைமை உடனே அது நேஷனல் அசெட் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதை ஆக்ஷன் பண்றாங்க. நம்ம சண்டை போட்டு அந்த போட்டை ஆக்ஷன் பண்ணாம அரசுடைமை ஆக்காம தடுத்து வச்சிருக்கோம். ஸோ போட் என்னன்னா 2-3 வருஷம் ஆச்சுன்னா அந்த கனகேசன் துறையில தான் எல்லாத்தையும் டவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த போட் என்னன்னா தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருது. போன முறை பிரதமர் ஐயா போகும்பொழுது மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஒரு 100 போட்டை மனிதாபிமான அடிப்படையில் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் இந்த முறை தொடர்ந்து இலங்கையிட்ட வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான் நம்புகின்றேன், மத்திய அரசும் கூட. அதனால் நிச்சயமாக மத்திய அரசை நம்ம வலியுறுத்த போறோம். அந்த பிடிப்பட்ட போட்டை நீங்க விடணும். ஏன்னா எல்லாமே மத்திய அரசு சப்சிடியில் நிறைய போட் இருக்குங்கன்னா, அதே போல மீனவ சொந்தங்களும் கடுமையாக உழைத்து சம்பாதித்த பணம் அதில் இருக்கு. அது திரும்ப வரணும். ரொம்ப நாள் நீங்க பிடிச்சி வச்சிருந்தா போட் எல்லாம் வீணா போய் சிங்க் ஆயிருதுங்கன்னா, அதுக்காகத்தான் இந்த பெரிய குழுவோட போறோம். பெரிய குழு தமிழகத்தினுடைய எல்லா மீனவ பரப்பு, மீனவ பகுதி, மீனவ சொந்தங்களை காட்டுற மாதிரி ஒரு குரூப்புங்கண்ணா. நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுச்சேரி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறோம். அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வுக்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னிருந்து ஒரு தீர்வை நாங்கள் கொடுக்க முயற்சி எடுக்கிறோம். ஆனா இதுல 2-3 இதற்கு முன்பு இலங்கை அதிபர் ஐயா ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்த பொழுது ஒரு சில பேச்சுவார்த்தைகளை இந்திய அரசு நடத்தியதாக நான் அறிகின்றேன். குறிப்பாக இலங்கை கடற்பகுதிக்குள்ள தமிழக மீனவர்கள் மீன் பிடிச்சாலும் அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்க முடியுமா? இதுக்கு ஒரு தீர்வு வேணும். கச்சத்தீவை திரும்ப எடுத்து இன்டர்நேஷனல் பார்டரை மாற்ற முடியுமா? ஒரு தீர்வு. இல்லை இலங்கை பார்டருக்குள்ளேயே போய் மீன் பிடிக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 போட்டு 2000 போட்டு 5000 போட்டு அவங்க லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பணத்தை கட்டிட்டு உள்ள போய் பிடிக்கலாமா? இது போன்ற பல தீர்வுகள் பேசியிருப்பதாக பத்திரிகை மூலமாக நான் அறிகின்றேன். அண்ணா எனக்கு என்னை பொறுத்தவரை தீர்வை நோக்கி போகணுங்கண்ணா. தீர்வை நோக்கி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் யாராச்சும் வந்தா பிடிக்கணும், கைது பண்ணணும், வெளியிடக்கூடாது, போட்டை சீஸ் பண்ணணும். யாரு? இலங்கையில வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் இதுல ஒரே கொள்கை தான். அவங்களும் அப்படி இருக்காங்க. அதனால் 2 பேருக்கும் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஒரு தீர்வுங்கன்னா. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு. அதையும் நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்கோங்கன்னா, குறிப்பா ஆளுகின்ற கட்சியை சார்ந்த நான் நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் ஐயாக்கு எழுதின கடிதத்திலேயே ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறோம்.
இந்த அதிபர் வந்த பிறகு காட்டாட்சி தான் அங்கே நடக்குது, மன்னார் பக்கத்தில் பிடிக்கிறாங்க, கன்னியாகுமரி பக்கம் போகிற போட்டையும் பிடிக்கிறாங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வோடு வருகின்றோம்னா இது ஒரு நாள் நடக்காது, உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் இலங்கை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சமீபத்தில், அதிகாரப்பூர்வமாக எனக்கு தெரியாது. அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கு. ஏன்னா அந்த அதிபர் ஃபர்ஸ்ட் விசிட் இந்தியாவுக்கு வந்தார், நம்ம பிரதமர் அவர்களும் இலங்கைக்கு போனாங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நிலவும். அதை பயன்படுத்தி நாம சாதகமாக எடுத்துக்கொள்ளணும்.